ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு காட் ஹேஸ் பவர் டு ஹெல்ப். ஒத்தாசை செய்ய தேவனாலே கூடும். 2 நாளாகமும் 25வது அதிகாரம் 7வது 8வது வசனம். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்பிராயீமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலரோடும் இருக்கவில்லை. போக மனதானால் நீர் போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்துக்கு திறன் கொண்டு நில்லும். தேவன் உம்மை சத்துருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார். ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான். ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய உதவியை நாம் தேடும்போது, கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல கர்த்தராக இருக்கிறார். சங்கீதம் 91 வாசிக்கிறோம், ஆபத்து நேரத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு உதவி செய்கிறார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆகவே ஆண்டவருடைய கிருபை அது நமக்கு எப்பொழுது உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த 2 நாளாகவும் 25வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும்பொழுது, அமத்சியா என்கிற ராஜா, அவன் யூதேயா நாட்டுக்கு ராஜாவாக 25 வயதிலே அவன் ராஜாவாகிறான். 29 வருஷம் அவன் ஆட்சி செய்தான். அதாவது கிமு 837 808 வரை. இந்த அமத்சியாவுக்கு யூதேயாவிலே அவன் ராஜாவாகுவதற்கு ஒரு உரிமை இருந்தது. அதாவது அவன் தாவீதின் குடும்பத்தில் பிறந்ததுனாலே இந்த ஒரு ஸ்லாக்கியம் அவனுக்கு கிடைத்தது பார்க்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றும் நிமித்தம் நமக்கு சில ஸ்லாக்கியங்களை, பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை கிருபையினாலே ரட்சித்து அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றி இன்றைக்கு அவர் நமக்கு விடுதலை, ரட்சிப்பு, சுகம், ஆறுதல், நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை என்று வசனம் சொல்கிறது. பட் நாட் வித் எ பர்ஃபெக்ட் ஹார்ட், நாட் லைக் டேவிட் இஸ் ஃபாதர். அவன் பாதி பக்தி உள்ளவனாயிருந்தான். அதாவது தேவனையும் அவன் ஆராதித்தான், ஏதோமின் தெய்வங்களையும் அவன் ஆராதித்தான், விக்கிரகங்களை வணங்கினான். ஆனால் தாவீது அப்படி அல்ல. அவன் தன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை உத்தம இருதயத்தோடு பின்பற்றினான். ஆம் அருமையானவர்களே, அப்படி என்றால் ஒரு நாள் கூட அவன் விக்கிரகத்தை நாடவில்லை, தேடவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நமக்கு உதவி செய்யக்கூடிய, நம்மை ரட்சித்த, நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக உயிர்த்தெழுந்த, மீண்டும் வரப்போகிற இந்த இயேசுவின் மேல், இந்த ஜீவனுள்ள தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைத்து அவரை மாத்திரம் நாம் ஆராதிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார், ஒத்தாசை செய்வார். இந்த பாதி பக்தியானது இப்படிப்பட்டவர்களை வேதம் என்ன சொல்கிறது என்றால், ஆஃப் மைண்டட் பீப்புள், அதாவது இரு மனம் உள்ளவன் என்று வசனம் சொல்கிறது. அதாவது தன் இஷ்டம் போல செயல்படுகிறவன், தன் விருப்பம் போல செய்வான். யாக்கோபு 1:8 வாசிக்கிறோம், இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அவன் யார் பேச்சும் கேட்க மாட்டான், தன் இஷ்டம் போல வாழ்வான். தான் எடுத்தது தான் தீர்மானம், தான் வைத்தது தான் சட்டம் என்று வாழ்வான். யாக்கோபு 4:8 வாசிக்கிறோம், இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்போ இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசிகள் நம் ஒரே மனம் உள்ளவங்களாக இருக்கணும். இயேசுவை மாத்திரம் நம் வாழ்க்கையில் ஆராதிக்க, அவரை பின்பற்ற நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த விக்கிரக ஆராதனை பழக்கம் இவனுக்கு எப்படி வந்தது? இந்த அமத்சியா, அவனுக்கு முன் இருந்த யோராம் அவனுடைய தகப்பன். இந்த ராஜா இந்த யோதோமியர்களே ஆட்சி செய்தான். அவனுக்கு கீழாக அவர்கள் இருந்தார்கள். இப்போது அவர்கள்
அவனுடைய காலத்திலே தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டு ஒரு கலகத்தை உண்டாக்கி இந்த யோராம் ராஜாவிடத்திலிருந்து அவர்களை தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். ஆகவே ஏதோமிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த பணம், அவருக்கு வர வேண்டிய பணம் நின்று போனது. இப்பொழுது இந்த அமத்சியா ராஜா மீண்டுமாக நாம் ஏதோமியரை அடிமைப்படுத்தி அவர்களிடத்திலிருந்து நாம் பணத்தை, வரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போது அந்த ஏதோமியர் மேலே யுத்தத்தை தொடுக்க இப்போது அவன் ஆலோசனை பண்ணுகிறான். அதற்கு தன் யூத தேசமெங்கும் ஆட்களை அனுப்பி அவன் யுத்த வீரர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் என்பதை எண்ணி வர சொல்கிறான். அவர்கள் எண்ணிக்கொண்டு வந்து சொன்னார்கள், 3 லட்சம் யுத்த வீரர்கள் அவர்கள் இருந்தார்கள். அவர்களை திரட்டினான். இப்போது இது போதாமல் அவன் பக்கத்தில் இருக்கிற இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற ராஜாவிடத்தில் ஆட்களை அனுப்பி அங்கு இருக்கக்கூடிய 1,60,000 வீரர்களை அவன் கூலி பொருத்தினான் என்று பார்க்கிறோம். 6வது வசனத்தை சொல்கிறோம், இஸ்ரவேலிலும் 1,60,000 பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான். இஸ்ரவேலின் வரலாற்றிலேயே முதல் முறையாக யுத்தத்துக்கு பக்கத்து நாட்டிலிருந்து வீரர்களை கூலி பொருத்தினது இங்கே தான் நாம் பார்க்கிறோம். கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக அவன் மனுஷனை சார்ந்து கொள்ளுகிறவனாக இருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய உதவிக்காக, நம்முடைய தேவைக்காக மனுஷனை சார்ந்து கொள்ளக்கூடாது என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 100 தாலந்து வெள்ளி என்பது 3.4 மெட்ரிக் டன், அதாவது ஏறக்குறைய 1 யூனிட், 1 டன்னுக்கு 1000 கிலோ. அப்போ தேவனை சார்ந்து இருப்பதற்கு பதிலாக மனுஷனை சார்ந்து கொள்வது தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியம். இந்த செயல் பயனற்றது, ஆபத்தானது என்பதை பார்க்கிறோம். இந்த தவறை அமத்சியாவுக்கு உணர்த்தும்படிக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அவரிடத்தில் அனுப்பினார். அருமையானவர்கள, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போதெல்லாம் ஆவியானவர் நம்முடைய தவறை உணர்த்துகிறாரோ அப்போதெல்லாம் நாம் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் நம் ஆத்துமாவை குறித்து மிகவும் அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அப்படித்தான் இந்த அமத்சியாவின் மீதும் ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருந்தார். இவன் கர்த்தரை விட்டு மனுஷனை தேடி போகிறானே, அதனாலே இவனுக்கு தோல்வி வரப்போகிறது, நஷ்டம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவனுக்கு உணர்த்துகிறார். 7வது வசனத்தை வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் சேனை உம்மோடு வரலாகாது. அப்போ கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு இல்லை. காரணம், அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அந்த மக்களோடு கூட கர்த்தர் இல்லை. ஆகவே யூதா தேவனை நம்புவதற்கு தடையாக இருக்கிறதான இந்த பிற தேசத்துக்கூடான கூட்டணியை ஆண்டவர் வெறுக்கிறார். நமக்கு தடையாக இருக்கிற எந்த ஐக்கியத்தையும் நாம் தொடரக்கூடாது, அவைகளை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது தேவன் அதை கண்டித்தார். ஏற்கனவே பல இதுக்கு முன்னால் இருக்கிற வசனங்களில் கூட இந்த தவறுகளை ராஜாக்கள் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 2 நாளாகமம் 16 2 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போது ஆசா ராஜா கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள வெள்ளி பொண்ணு இவைகளெல்லாம் எடுத்து, ராஜா அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் எடுத்து அதை தமஸ்குவில் இருக்கிற ஆசைகள் இடத்துல கொடுத்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவை அவனை தன்னை விட்டு விலக்கும்படிக்கு அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு லஞ்சத்தை கொடுத்தான். இது ஒரு தவறான செயல் என்பதை கர்த்தர் அந்த ஆசா ராஜாவுக்கு கண்டித்தார். 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இதன் முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொன்னார். எந்த ராஜாவுக்கு இவன் லஞ்சத்தை கொடுத்தானோ அதே ராஜா இவனை முறியடிக்க வந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, நம் பணத்தினால் எந்த காரியத்தை சாதிக்க முடியாது, மனிதர்களை கொண்டு எந்த காரியத்தை சாதிக்க முடியாது. ஆகவே
நாம் முழுக்க முழுக்க தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்துகிறார். 2 நாளாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். அகசியா ராஜாவும் இதே தவறு செய்தார். அவர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் ராஜாவோடு கூட கூட்டணி சேர்ந்து அவன் என்ன செய்கிறான் என்ற சீரிய ராஜாவாகிய ஆசைகளுக்கு விரோதமாக போகிறான். அங்கே போய் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறார். கடைசியில் என்ன நடந்தது? இவர்கள் இருவரும் தோற்று ஓடி போனார்கள். அகசியா யெகூவினால் கொல்லப்பட்டார். அருமையான தேவ பிள்ளைகளை, தேவனுக்கு விரோதமாக நாம் செயல்படும் போது சத்துரு நம்மை தோல்வியடைய செய்வான். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது சத்துரு தோற்று ஓடு போவான். ஆகவே நாம் கர்த்தரை சார்ந்து கொள்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த உண்மையை தீர்க்கதரிசிகள் அடிக்கடி அதை உணர்த்தினார்கள். ஏசாயா 57:13, எரேமியா 17:5 முதல் 6 வசனங்கள், எரேமியா 39:18, இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 யோவான் 1:3 வாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிற மக்களோடு நாம் பேசக்கூடாது அல்லது அவங்களோடு கூட போகக்கூடாது என்றல்ல. நாம் அவர்களோடு கூட பேசினாலும் அவளோடு பழகினாலும் நம்முடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிறார். அதாவது கொடுக்கல் வாங்கல் மற்றும் நம்முடைய வியாபாரம், பிஸ்னஸ், திருமணம் இப்படி போன்ற காரியங்களிலே நாம் உடன்படக்கூடாது என்று கர்த்தர் மிகவும் எச்சரிக்கிறார், கண்டிக்கிறார். 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். போக மனதானால் நீர் போம், தேவன் உம்மை சத்துருக்கு முன்பாக விழப்பண்ணுவார், ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணுவும் தேவனாலே கூடும் என்றார். தேவனை சார்ந்து கொண்டால் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை செய்வார், ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார். மனுஷனை சார்ந்து கொண்டால் மனுஷன் நம்மை மேற்கொள்வான். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இயேசுக்கு இடம் கொடுத்தால் உங்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் தந்து நடத்துவார். மனுஷருக்கு இடம் கொடுத்தால் மனுஷர்கள் உங்களை ஆளுகை செய்வார்கள், உங்களை கீழே விழ தள்ளுவார்கள். சங்கீதம் 121 1வது 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்கிறேன். அப்படி என்றால் நாம் ஒத்தாசை செய்யக்கூடிய தேவனை நோக்கி, நமக்கு உதவி செய்கிற கர்த்தரை நோக்கி நாம் கண்களை ஏறெடுத்து நாம் ஜெபித்து கர்த்தருடைய தயவையும் கிருபையும் உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் பிரச்சனை வேலையில், உங்கள் கஷ்டமான வேலையில், உங்கள் பலவீனத்திலே, உங்கள் நெருக்கத்திலே கர்த்தருடைய ஒத்தாசையை தேடுங்கள். அப்பொழுது நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு விடுதலை தருவார், சுகம் தருவார், உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு நன்மை செய்வார். அருமையானவர்களே, 9வது வசனம் சொல்கிறது, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்கு செய்ய வேண்டியது என்ன? கட்டிடத்திலிருந்து நல்ல ஆலோசனை இந்த அமித்ஷாவுக்கு வந்தாலும் இவன் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக இவன் கொடுத்த பணத்தின் மேலே இவனுக்கு கவலை போய்விட்டது. அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கணும். அவன் தவறு செய்தான், கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காமல் இவன் தானாக இஷ்டப்பட்டு முன் வந்து இஸ்ரவேலின் நாட்களை கூலி பொறுத்து கொண்டதினாலே அவனுக்கு நஷ்டம் வந்தது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால் 9வது வசனம், அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாக கர்த்தர் உமக்கு கொடுக்கக்கூடும் என்றான். கொடுத்தது போட்டோம், இப்போ கர்த்தருடைய ஆலோசனை கீழ்ப்படி அதை விட உனக்கு அதிகமாக உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் எடுத்த தவறான முடிவினால உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது அதை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிங்க. நடந்ததை நினைத்து கவலைப்படாமல் இனி தேவன் செய்ய போவதை நீங்கள் விசுவாசிங்கள். அருமையானவர்களே, நீங்கள் நினைத்ததுக்கு மேலாக தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், அமித்ஷா இப்ராஹிமரை அனுப்பிவிட்டான், அவர்கள் மிக கோபத்தோடு போனார்கள். 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், அமித்ஷா ஏதோமேரை முறியடித்தான்.
கர்த்தர் அவனுக்கு துணை நின்றதுனாலே ஏதோமேரை ஜெயிச்சிட்டான். இப்போ அவர்களை தன் கையின் கீழே கொண்டு வந்துட்டான். அவர்கள் அவனுக்கு பணங்களை கொடுத்தார்கள். அப்போ கர்த்தர் எதை செய்ய சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஜெயத்தை தந்தார். இப்போது அவனுடைய மனம் வித்தியாசமாக மாறுகிறது. யுத்தத்தில் ஜெயித்த பிறகு அந்த தேசத்தினுடைய ஏதோமியருடைய தெய்வங்களை இவன் தன் வீட்டுக்கு கொண்டு வருகிறான். அதை கொண்டு வந்து அதை வைத்து அவன் பணிந்து கொள்கிறான். பாருங்கள், இது எவ்வளோ பெரிய தவறு பாருங்கள். 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். சேயரின் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். இது எவ்வளோ பெரிய பாவம் பாருங்கள். கர்த்தர் தான் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார், அவனை வழி நடத்தினார், அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். தன்னையும் காப்பாற்றி கொள்ள முடியாத, தன் ஜனங்களையும் காப்பாற்ற முடியாத விக்கிரகங்களை, அந்த ஏதோமிய விக்கிரகங்களை இவன் கொண்டு வந்து வைத்து கொண்டிருக்கிறான். அவைகளை வணங்கி கொண்டிருக்கிறான். ஆகவே ஒன்றுமே செய்ய முடியாத ஒன்றை அவன் தேடுகிறான் என்பதை பாருங்கள். இது ஒரு உண்மையற்ற ஒரு தன்மை, அன்ஃபெய்த்ஃபுல் ஆக்ட். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற நன்மைக்காக, அற்புதம் அதிசயங்களுக்காக நாம் அவரை பணிந்து கொண்டு அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட இந்த அகத்சியாவுடைய செயலை ஆண்டவர் சகித்து கொள்ளவே இல்லை. உடனடியாக ஒரு தீர்க்கதரிசியை அவனிடத்துக்கு அனுப்பினார். 15வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அமத்சியா மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவியாதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானேன் என்றான். அமத்சியா ராஜா ரகசியமாக மறைவாக இந்த ஏதோமின் தெய்வங்களை அவன் ஆராதித்து வந்தான். இதை ஆண்டவர் தன் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். அருமையான கர்த்தருக்கு மறைவான பாவம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் நிச்சயமாக அதை ஒரு நாளில் வெளியே கொண்டு வருவார். இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமான ரகசியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆண்டவர் ஏன் இந்த அமத்சியாவுக்கு உணர்த்த வேண்டும்? கர்த்தர் அவனுடைய ஆத்மா மேலே மிக அக்கறை உள்ளவராக இருந்தார். அவன் ஜனத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவன். அவன் ஜனத்தை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்த வேண்டியவன். அருமையானவர்கள், நீங்களும் கர்த்தருக்கு சாட்சியானவர்கள். ஆண்டவர் உங்களை ஜனங்களுக்கு உப்பாகவும் ஒளியாக வைத்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டியவர்கள், கிறிஸ்துவின் வல்லமையை இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டியவர்கள், கிறிஸ்துவின் வார்த்தையை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியவர்கள். நீங்கள் முன்மாதிரியாக சாட்சியாக வாழ வேண்டும். நீங்கள் தவறு செய்யும் பட்சத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய தவறுகளை உணர்த்துவார். காரணம், அவர் உங்கள் ஆத்துமா மேலே மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான். அதுக்கு எளிமையான ஒரு தமிழில் சொன்னோம்னா, அது ஏன் இஷ்டம். இன்னொரு முறை அதை பற்றி நீ பேசினா உன் தலை உடம்புல இருக்காது. இப்படி தான் அவன் பேசுகிறான். முதல் முறையாக ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பி ஆலோசனை கொடுக்கும்போது அவன் செய்த தவறை ஒத்துக்கிட்டு மனம் திரும்பினதுனால ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். இந்த முறை அவன் தவறு செய்யும்போது ஆண்டவர் அவனை நல்ல வழியில் நடத்தணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் பாருங்கள், அது என் இஷ்டம் என்று சொல்லிவிட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் என் இஷ்டம் என்று சுயமாக செயல்படுகிற தேவ பிள்ளைகள், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், என் இஷ்டம் என்பது உங்களுடைய சுதந்திரம் என்பதல்ல. சுதந்திரம் என்பது பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நின்று தேவனுக்கு பிரியமானது செய்வது சுதந்திரம். அதை விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே என் இஷ்டம் என்று அவன் சொன்னதுனாலே 16வது வசனத்தின் அடுத்த பகுதியில் அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், என் இஷ்டம் என்று நீ சொன்னதுனாலே, தேவ ஆலோசனை நீ தள்ளினதுனாலே தேவன் உன்னை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை நான் பார்த்துட்டேன், என்பதை நான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்பதை சொல்கிறேன். அமர்மையினோடு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என் இஷ்டம் என்று சொல்லாதீர்கள். கர்த்தருக்கு பிரியமாக வாழ உங்களை அர்ப்பணிங்கள். தேவ சித்தத்தை செய்ய அர்ப்பணிங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை உயர்த்த விரும்புகிறார், உங்களை காக்க விரும்புகிறார், உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார்.
ஆகவே இந்த என் இஷ்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவனுக்கு துணிகரம் எங்கிருந்து வந்தது என்றால், இவன் ஏதோமியர் மேலே ஜெயித்த உடனே இவனுக்குள்ள பெருமையும் கர்வமும் இவனுக்குள்ள வந்தது. ஆகவே தன் இஷ்டம் போல அவன் தீர்மானம் பண்ணி இஷ்டம் போல வாழ்க்கை நடத்த விரும்பினான். அருமையானவர்களே, படிப்பில் முதன்மையாக வருவதெல்லாம், உங்களுக்கு நல்ல உயர்ந்த சம்பளம் கிடைக்கிற வேலை கிடைச்சிருக்கலாம், நல்ல வீடு வசதிகள் இருக்கலாம். ஆனால் இவைகளை கொண்டு நீங்கள் பெருமை பாராட்டக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 16:18 சொல்கிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனம் ஏட்டிமை. Pride goes before destruction and an haughty spirit before fall. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையாக இருக்கும். 17வது வசனத்தை வாசிக்கிறோம். அமத்சியா இஸ்ரவேலின் ராஜா யோவாசிடம் நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான். பாருங்கள், இவனுடைய மேட்டிமை, இவனுடைய கர்வம், இவனுடைய இந்த பெருமையானது பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலின் ராஜாவை யுத்தத்துக்கு அழைக்கிறான். ஏனென்றால் இப்போது தான் ஏதோமியர் ஜெயித்தான். உடனடியாக இஸ்ரவேலை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்பினான். இது சாத்தியமில்லை. காரணம், கர்த்தர் அவனோடு இல்லை என்பதை அவன் உணராமலே போனான். அந்த ஜெயம் கர்த்தரால் வந்தது என்பதை அவன் விசுவாசிக்கவே இல்லை. ஆகவே தான் அது என் கையின் பிரயாசம் என்று யோசித்தான் போல இப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவை யுத்தத்துக்கு அழைக்கிறான். 19வது வசனத்தில் பார்க்குறோம், நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் கர்வம் பண்ணினது என்ன? இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோட யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை மேற்கொள்வானன் என்று சொன்னான். அப்போ இஸ்ரவேலின் ராஜா அவனுக்கு சொல்லி அனுப்புகிறான், நீ கர்வம் கொள்ளாதப்பா, சும்மா இரு, ஏன் நீங்கள் சாகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். 20வது வசனத்தில், ஆனாலும் அமத்சியா செவி கொடாதே போனான். பாருங்க, அவர்கள் யோதோமின் தெய்வங்களை அவங்க நாடினது நிமித்தம் வசனம் சொல்லுது, அவர்கள் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு தேவனாலே இப்படி நடந்தது. அப்போ கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்காவிட்டால், கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், அவர்களாகவே வலுக்கட்டாயமாய் போய் அழிவுக்கு நேராய் மாட்டிக்கொள்வதை பார்க்குறோம். அப்போது தேவன் முள்ளால் தான் எடுக்கணும். இந்த விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவனாக இருக்கிற இவனுக்கு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய இன்னொருத்தங்க மூலமாக தான் கர்த்தர் இவனுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்தார். அவன் மூலமாக தான் அவனுக்கு ஆபத்தே வந்தது. அப்போ கர்த்தர் உனக்கு துணையாக இருந்தால் சத்துரு உனக்கு தூரமாக இருப்பான். கர்த்தரை விட்டு விலகினா சத்துருவும் பக்கத்தில் வந்து நிற்பான். அருமையானவர்களே, ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், யூதா இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். எவ்வளவு அசிங்கம், வெட்கக்கெடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருப்பார்கள். உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் தலை குனிந்து போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். அப்போ எருசலேமின் அலங்கம் 400 முழத்துக்கு இஸ்ரவேலின் ராஜா உள்ளே வந்து இடிச்சிட்டான். ஆலயத்தில் இருந்த பொக்கிஷங்களை எடுத்துட்டான், அரண்மனையில் இருந்த பொக்கிஷங்களை எடுத்துட்டான். அப்போது இவைகளெல்லாம் எடுத்து அவனை தோற்கடித்துட்டு போயிட்டான். இந்த அமத்சியா ராஜா பயந்து ஓடி போய் லாகீஸில் போய் தங்கிட்டான். கர்த்தர் அங்கிருந்து அதிகாரியுடைய இருதயத்தெல்லாம் எழுப்பி அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி லாகீஸுக்கு மனுஷரை அனுப்பி அவனை அங்கே கொண்டு போட்டான். ஒரு ஆவிக்குரிய ஆரம்பம் தான், ஆனால் முடிவு பாருங்கள், எவ்வளோ பரிதாபமான முடிவு. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டாள், கர்த்தரை தம் நம்பிக்கையாக கொண்டாள் நம் பாக்கியவான். ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஒத்தாசையை தேடுங்கள். அவரை தேடினால் நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவார். உங்கள் வாழ்க்கையை செம்மையான வழியில் நடத்துவார். உங்கள் கஷ்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் ஆபத்தில் தப்பி வைப்பார். உங்கள் பலவீனத்தில் பலம் தருவார். உங்கள் தேவைகளில் உதவி செய்வார். இந்த கர்த்தருடைய துணை, ஆதரவு, ஒத்தாசை உங்களுக்கு எப்போதும் உண்டு. ஆகவே இந்த கர்த்தரை விசுவாசிங்கள் அருமையானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, உங்களுடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே, அவர்கள் நல்ல தீர்மானம் எடுத்து தங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை பின்பற்றுகிற, கர்த்தரை தேடுகிற, கர்த்தருடைய ஒத்தாசையை நாடுகிற தேவ பிள்ளைகளாக மாற்றும். யாரெல்லாம் இந்த வேளையில் பலவீனத்தோடு, தேவையோடு, கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ, கர்த்தர் அவளுக்கு நீர் உதவி செய்யும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளாக உதவி செய்யும். ஆண்டவர் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.